கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உளுத்தூர் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். ஒன்றிய கழக செயலாளர் CN சிவபிரகாசம் மற்றும் ஒன்றிய இணை செயலாளர் இந்திரா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். பரிந்துரைத்த மாத ஊதியம், மகளிர் பேறுகால விடுப்பு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான K. அசோக்குமார் கௌரவ விரிவுரையாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்ததோடு கழக பொதுச் செயலாளரின் கவனத்துக்கு எடுத்துச் சென்று நிரந்தர வேலைவாய்ப்புக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் இதனை வரவிருக்கும் அதிமுக தேர்தல் அறிக்கையிலும் வெளியிட முயற்சி மேற்கொள்ளப்படும் எனவும் அதிமுக MLA அசோகன் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி, அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கழக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப கழகம் சார்பில் நகர செயலாளர் சுடலை ஏற்பாட்டில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று விடியாத திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவியின் 78வது பிறந்த நாளையொட்டி சென்னை RK நகர் 42வது தெற்கு வட்டத்தில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மன்னப்பன் தெரு, போஜப்பன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏழை எளிய பொதுமக்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பெட்டலங்களை வழங்கினார். மேலும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் அதிமுக சார்பில் திமுக ஆட்சியில் ஏற்பட்ட விலைவாசி உயர்வு குறித்து திமுக ஆட்சிக்கு உங்க வீட்டு பில்லே சாட்சி எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு. ரவி வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்து அதற்கான ரசீதை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதிமுக நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட மைக்கேல் பாளையம், சங்கால்பட்டி, பள்ளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து எடுத்துரைக்கும் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இளையரசன் நேந்தலில் அதிமுக சார்பில் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடு என்ற தலைப்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தாமல் நிறுத்திவிட்டனர் என குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சார கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் குனியமுத்தூர், கோவை புதூர், மயில்கல் மற்றும் எடையார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வழங்கினார். இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சருக்கு கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆளுயர மாலைகள் அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் வான வேடிக்கைகளை வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
இவ்விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் திமுக ஆட்சியில் கோவைக்கு எந்த திட்டமும் கொண்டு வரப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். விழாவின் ஒரு பகுதியாக திமுகவை சேர்ந்த கோகுல் மற்றும் தாவேகா கட்சியை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சென்னை மாதவரம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அதிமுக கிழக்கு வட்டம் சார்பில் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பேட்டரி வாகனமும், சாலையோர கடை வியாபாரிகளுக்கு நிழற்குடை மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வட்ட செயலாளர் காமேஷ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் துலுக்கர்குளம், வெள்ளாளங்குளம், வல்லவன் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், BLA 2 மற்றும் கிளை செயலாளர்களுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொறுப்பாளர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. வட்ட கழக செயலாளர் கணேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குத்தாலம் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் பூத் கமிட்டி கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேரழந்தூர், பெருமாள் கோவில், மேலையூர், தொழுதாளங்குடி ஆகிய பகுதிகளில் மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. குத்தாலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் VGK செந்தில்நாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டங்களில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அதிமுக அரசின் சாதனை திட்டங்களையும் திமுக அரசின் அவலங்களையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். பகுதி செயலாளர் பட்மேடு சாரதி மற்றும் வட்ட செயலாளர் ஜவஹர் நகர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சுபா நகர் பகுதியில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர்.